முதல்வர் தான் முதல்ல இதை வந்து தூண்டி விட்டாரு. ஆ, முதல்வர் தேவையில்லாத பேச்சு பேசினாரு. ஆ. சரிங்களா? அவர் வந்து ஏன் வந்து கதவை பூட்டுவேன்னு சொன்னாரு. கதவை சபாநாயகர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட சொல்லி ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி கதவை மூடணும். ம். எவ்வளவு தவறான பேச்சு, எவ்வளவு ஒரு அநாகரிகமான பேச்சு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், இந்த மாதிரி பேச்சுனா ஏன் நீங்க பிஎம் பார்த்து பேச மாட்டீங்க? உங்க தலைவர் யாருன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரு உங்க தலைவர்? இவரு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு. ரெஸ்ட்ல இருக்காரு. நான் சொன்ன மாதிரி இருக்காரா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? வீட்டுல. வீட்டுல என்ன லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் பாகுபலி. இவரு ஆமா, இவர் கட்டப்பா. எடப்பாடி யாரு? ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்ல, அந்த வில்லன் ஒருத்தர் இருந்தார்ல, காலக்கேயரா? இல்ல, காலையனா பிடிச்சி அடக்குவாரு, அது வந்து எடப்பாடி யாரு? அவர் கொடுத்துடலாம். அவங்க ஃபிளாப்புக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. அவர் குழந்தையாட்டம் ராஜமதம் தூக்கி வச்சுக்கோ. எம்எல்ஏ அவர்களை வந்து நீதிமன்ற காவல் வைக்க சொல்லி வந்து உத்தரவு வந்திருக்குது. என்ன மாதிரி ஒரு மனப்போக்கில் இந்த தமிழக அரசு செயல்படுதுன்னு தெரியல. நீதிமன்றமும் அதுக்கு உறுதுணையா இருக்குது. என்ன நடக்குது இங்க? இப்பயுமே உங்களுக்கு வந்து நீதிமன்றம் வேற, தாவேக அரசு வேறன்றதை பிரிச்சு கூட பார்க்க தெரியாது. அதான் சொல்லிட்டேன் நான், அரசு ஏன் இப்படி இருக்கு, நீதிமன்றமும் உறுதுணையா போகுது. சரி, நீங்க வந்து ஒரு பெயில்லாம் வாங்கினீங்களே, அப்ப பண்ணிட்டு வந்தீங்களே, அப்ப நீதிமன்றம் அப்பனா தாவேக அரசுக்கு உறுதுணையா இல்லையா? நீதி எப்படி வழங்கணுமோ அந்த மாதிரி நீதிமன்றம் வழங்கும். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐயா தயவு செய்து ஜெயிலில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வீணாக போயிடும், பெயில் கொடுங்க, பிணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஓகே, கொடுத்தாச்சு. தெரியாம பேசிட்டான் அப்படின்னு, ஓகே ரைட்டு, ஹபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் வந்திருக்காரு, திரும்பவும் உள்ளுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஏற்கனவே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட பாட்டி உள்ளுக்குள்ளே இருந்திருக்கோம், நாங்கள் விசாரணைக்கு கரெக்டாக வரோம் அப்படின்னு. யார்? பாட்டில் பாலாஜி அப்படின்னு. எல்லாருமே இப்படி ஒரு ப்ளீ வச்சா ஓகே. இங்கே 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 சொல்கிற ஆள் எள்ளுப்பா ஒட்டப்பேன், யாருங்க அது? என்ன பேசுறதுன்னு கூட தெரியாதா? அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு? சூப்பராக தூக்கி வச்சுட்டாங்க 15 நாள். ஓகே, இந்த மாதிரி ஆளுங்களை வெளியிலே விடக்கூடாதுங்கிறேன். ட்ரையல் நடத்துகிற வரைக்குமே உள்ளுக்குள்ளே வச்சு ட்ரையலை நடத்திடுங்க. ஓகேங்களா? ட்ரையலை நடத்துனீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பிணையில் வந்துடுவீங்க, சார்ஜ் ஷீட்டை போட்டுருவோம். சார்ஜ் ஷீட்டில் என்ன பண்ணுவீங்க? ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படிங்க போகிறீங்க. ஓகேங்களா? அதனால் சார்ஜ் ஷீட் போடுற வரைக்குமே இப்போ ஏற்பட்ட ஆளுங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கணும்பேன். ஏன்னா ஒருத்தர் வெளியில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்கள் ஆளுங்க எல்லாமே வந்து கேன்சர் செல்லு மாதிரி இங்கேயும் அங்கேயும் அப்படியே போயிட்டே இருப்பீங்க. எங்கே எதில் அடிபட்டு செத்து போவோன்னே தெரியல. ஒரு வாட்டி கேன்சர் ஒரு உடம்புல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பார்ட்ஸையும் காலி பண்ணிடுமா. அந்த மாதிரி இந்த சிஸ்டமுக்கே நீங்கள் ஒரு பெரிய கேன்சர். இப்போ தான் ரஷ்யாவில் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டில் எங்கள் முதல்வர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டார். அடிச்சாரு பாருங்க கேன்சருக்கு மருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. திமுக காரனை பார்த்தா உங்களுக்கு வந்து கேன்சர் செல் மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். எங்க 18% கேன்சர் இருந்துச்சு, ஓகேங்களா? அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்க போறீங்கன்னு தெரியல. சுத்தமாக கேன்சர் இல்லாத சொசைட்டியை உருவாக்குவோம். எப்படி? என்னங்க ஒரு புரியல. நீங்கள் வரும்போது போர்டு வச்சுருப்பாங்களே, கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே தானே வந்தீங்க? ஆமாம். சே நோ டு கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஆமாம். யாருக்கு எழுதியிருக்காங்க? உங்களுக்கு தான். ஓடிங்க உங்களுக்கு தாங்க வச்சுருக்கோம். எண்ணமெல்லாம் சரிங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் இல்லையா? இப்போ சட்டத்துப்படி என்ன பண்ணியிருந்துருக்கணும்? முதல்வர் தான் முதல்ல இந்த இதை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணார், அவர் தான் தூண்டுதல் பண்ணார். என்ன அப்படி நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க. அதாவது நீங்கள் கண்ணை மூடிக்கினா திறந்துக்கலாம், எனக்கு கண்ணாடிக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்கு. ஓ, கண்ணில் தண்ணி வருது, கண்ணில் தண்ணி வருது. ஆமாம், நீங்கள் பேசுறதுக்குன்னா ஆனந்த கண்ணீர் வருது. அந்த கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த கண்ணாடி அப்படி வைங்க, நான் எனக்கு அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். நான் இல்லைங்க, எனக்கு கண்ணு கூசுதுங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, சட்டப்படி எடுத்தா என்ன பண்ணணும்? வந்து முதல்வர் தான் முதல்ல இதை வந்து தூண்டி விட்டாரு.
முதல்வர் தேவையில்லாத பேச்சு பேசினாரு. சரிங்களா? அவர் ஏன் கதவை பூட்டுவேன்னு சொன்னாரு. கதவை சபாநாயகர்கிட்ட சொல்லி, இவர்கிட்ட சொல்லி, ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி கதவை மூடணும். எவ்வளவு தவறான பேச்சு, எவ்வளவு ஒரு அநாகரிகமான பேச்சு. நான் ஒண்ணு சொல்றேன் சார், இந்த மாதிரி பேச்சுனா ஏன் நீங்க பிஎம் பார்த்து பேச மாட்டீங்க? ஒரு வாட்டி பேசி தான் பாருங்களேன். ஏன்னா இப்ப இந்த பருத்தி வீரன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, ஏற்கனவே நம்ம கமெண்ட்ஸ்ல வக்கீல் சார் நிறைய படம் பார்ப்பாரு, நான் நிறைய படம் பார்ப்பேன். சரிங்களா? சித்தப்பா எப்படியாச்சும் ஒரு வாட்டி இந்த மதுரை ஜெயில காட்டிடு சித்தப்பா, கமுதி ஜெயில் வரையும் கூட்டிட்டு போயிட்டே வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மெட்ராஸ் கூட்டிட்டு போவாங்க, மெட்ராஸ் ஜெயில ஒரு வாட்டியாச்சும் சுத்தி பார்த்துரு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க இங்க சீண்டி பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு பாஜக எதிரி தானே. ஏன் ஒரு வாட்டி இதே மாதிரி பேச்சு அங்க பேசி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசா, குஜராத்தா, வெஸ்ட் பெங்கால் கூட இப்போ வந்துட்டாங்க, இல்லைன்னா தீகாரா, எங்க இருப்பீங்கன்னே தெரியல பிரதர். மேகாலயா, மிசோரம் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அனைத்து ஜெயிலையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஓகேங்களா? இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் பேச மாட்டீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஊமை குத்த குத்திட்டாங்கன்னா ஊமை குத்தானா குத்த மாட்டாங்க. நான் சொன்ன இடத்த எல்லாத்தையும் நீங்க சுத்தி பார்த்தலாம் கவர்மெண்ட் செலவுல. ஒன்றும் இல்லை, அவங்க முன்னாள் துணை முதலமைச்சர் இன்றைய ஃப்ளாப்பு சட்டசபையில் பேசினார்ல, அதே வார்த்தையை வெளியில பேசி பார்க்க சொல்லுங்க. நான் திரும்ப என்ன வார்த்தை? சட்டசபைக்குள்ள என்ன பேசினாரு? ஒரு நாட்டுக்காக நிறைய நல்லது பேசியிருப்பாரு. சனாதனத்தை பத்தி பேசினார்ல, ஆமா, வெளியில பேசி பார்க்க சொல்லுங்களேன். இப்ப பேசி பார்க்க சொல்லுங்க சார். அதாவது நான் ஒரு கிறிஸ்துவன், புரிஞ்சுங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பிலீஃப் இருக்கு, புரிஞ்சுங்களா? ஸோ நான் இதை பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு இஸ்லாமியர் ஒன்று பிலீவ் பண்ணுறாரு, ஒரு இதில் பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கருத்தை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம கருத்து என்ன? எல்லார் மனுஷனும் பிறப்பினால் ஒன்று சமம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்காக நீ இன்னொருத்தனை கொத்த சொல்கிறதுக்கு எனக்கு அது ஒரு சரியான பேச்சே கிடையாது. இதுதான் திமுக செய்கிறது. அதாவது முன்னொருத்தனை குத்தி நம்ம காட்டக்கூடாது எப்போதுமே. நீங்கள் என்ன பதிவு செய்கிறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்யணும். நீங்கள் வெளியில் பேசி பாருங்களேன். உங்களுக்கு சூப்பராக ஒரு டாபிக் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்ன சனாதானத்தை ஒழிக்கிறது ஒரு ஒரு திராவிட கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு இதை கட் பண்ணி நீட்டா வச்சுக்கோங்க. நீங்க தானே சொல்றீங்க? அது நான் சொல்லல, ஐயா சொல்லியிருக்காரு, ஐயா சொன்னதை நான் சொல்றேன். அது திமுகவின் மிக முக்கியமான ஒரு கொள்கை. ஐயா சொன்னாரு? எங்க சின்ன ஐயா சொல்றாரு. சின்ன ஐயா எங்க சொன்னாரு? சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. வெளியில சொல்லுங்களேன். சட்டமன்றம்னா அது ஒரு இதுவா இருக்கும், ஒரு மாதிரி இதுவா பேசுறதுக்கு வசதியா. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா கோர்ட் உள்ளுக்குள்ள பேசுறதும் சட்டமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள பேசுறதும் கேஸ் போட முடியாது. அதனால தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வெளியில ஒரே ஒரு வாட்டி பேசி பாருங்க. அதாவது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆனா இங்க எங்க தலைவர் என்ன சொன்னாரு? ஒரு நகைச்சுவையா சொன்னாரு, கேள்வி கேட்டுட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு போயிடுறாங்களே, பூட்டி வச்சுட்டு தான் ஆன்சர் சொல்லணும் போல இருக்குன்னாரு. ஒருவேளை அப்படி பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது வெளியில சொல்றாரு. எதுல சொல்றாரு? மக்கள்கிட்ட பேசுறாரு, புரிஞ்சுங்களா? ஆனா அதே தைரியம் உங்களுக்கு இருக்கா? நீங்க உள்ளுக்குள்ள பேசுனதை வெளியில பேசுறீங்களா? எங்க தலைவர் வெளில தானே பேசினாரு. தைரியமா சார்? பேசுங்களேன் சார். நிசாவையே பார்த்தவன் சார் திமுக காரன். நிசாவை சும்மா வெளியில வேடிக்கை பார்த்தீங்க, அதுல கூட நீங்க அரெஸ்ட் ஆகலாம். அதுக்கு வேற புக்கை போட்டாங்க தெரியுங்களா? மிசா கைதிங்கன்னா அரெஸ்ட் பண்ணும் போது நீங்களும் ஜெயில இருந்தீங்க. என்ன குற்றம் செஞ்சு உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னு தெரியல. ஏன்னா என்னது குஜிலி மஸ்தா அப்பையும் என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்கன்னு தயவு செய்து சொல்லுங்க. மிஸ்ஸா கைதி கிடையாதுன்னு நீங்க லிஸ்ட்ல இருக்கீங்க. ஐ மீன் உங்க தான தலைவர் அப்பாவும் இல்ல அப்பா மிஸ்ஸா கைதிகன்னா உள்ளுக்குள்ள இருந்தப்ப அவர் உள்ளுக்குள்ள இருந்தாரு. எதற்காக அவர் உள்ளுக்குள்ள இருந்தாருன்றத தயவு செய்து சொல்லுங்களேன். எங்களுக்கு அது தெரியணும் சார், எங்களுக்கு அது தெரியணும். மிசா கைதிகளை உள்ளுக்குள்ள வச்சிருந்தப்ப நீங்களும் உள்ளுக்குள்ள இருந்தீங்க. நீங்க ஜெயிலனா இருந்தீங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். காந்தியடிகளும் ஜெயில தான் இருந்தாரு, புரிஞ்சுங்களா? பிட்பாக்கெட் அடிக்கிறவனும் ஜெயில தான் இருக்கிறான்.
ஓமைக்கு சொன்னேன். ஓமைக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? பிட்பாக் அடிக்கிறவன் தான் கிடைச்சானா அப்ப? சார் காந்தியடிகளும் ஜெயில்ல இருந்தாரு, பிட்பாக்கெட் அடிக்கிறவனும் ஜெயில்ல சார் இருக்கான், பிட்பாக் அடிக்கிறவன் விசா கைதிகளும் வந்து ஜெயில்ல இருந்தாங்க, நீங்களும் உள்ளுக்குள்ள இருந்தீங்க. நீங்க எதுக்கு உள்ளுக்குள்ள இருந்தீங்க நீங்களே சொல்லுங்களேன். அது சரி சார், பிட்பாக்கெட்ன்றவன் வந்து திருடுறவன் அவன். சார் திருட்டு பயலும் திமுக வரணும் ஒண்ணா உங்களுக்கு? சார் சொல்லுங்க, நீங்க எதுக்கு உள்ளுக்குள்ள இருந்தீங்க? எதுக்குன்னா நீங்க மிஸ்ஸா கைதி கிடையாது. ஆ. நீங்க எதுக்கு உள்ளுக்குள்ள இருந்தீங்க? அதான் அப்ப நான் அந்த டைம்ல வந்து அதான் ஏதோ ஒரு குஜிலி மஸ்து பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கீங்க. அந்த டைம்ல நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, அவங்க குரல் கொடுத்து அந்த இடத்துல வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. விடுங்க, அது இப்ப இல்லங்க நீங்க மிஸ்ஸா வீரர்ன்றீங்கல்ல, இப்ப அதனால நாங்களும் அதை கேக்குறோம். மிஸ்ஸாங்கிறாங்கல்ல, நீங்க மிஸ் ஆன ஆளு சார். நீங்க மிஸ்ஸா கிடையாது, நீங்க மிஸ் ஆன ஆளு. இல்ல, ஒரு தடவை தான் மிஸ் ஆகும், துண்டு ஒரு தடவை தான் கீழே விடும், திரும்பவும் விழாதுன்னு படையப்பாளர் ரஜினி சொல்லலையா? அந்த மாதிரி வந்து ஒரு தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு 2026. நம்ம நல்லா பாருங்க, 2+2 4, 4+6 10, 1+0 1 எல்லாம் கூட 1 வருது. அது நம்பர் சரியில்லை, புரியுதுங்களா? 2031 நீங்க இதே பாருங்க, 2+3 5, 5+1 6 6 வந்துச்சுன்னா 6ஓட போயிருவீங்களா? ஆடிப்பெருக்குல போனவங்கன்னு சொல்லி எங்க ஊர் சைடு என்ன சொல்லுவாங்க. 6வது முறை அமைச்சரவையில இடம் பிடிச்ச ஒரு திமுகன்ற ஒரு வரலாறு இருக்கு. யாரு 6வது முறையில? திமுக. யாரு ஆட்சியில? இந்த வாட்டி என்ன பண்றீங்க? இப்ப எதிர்க்கட்சி யாரு? திமுக. வேற யாருன்னா திமுக? உங்க தலைவர் யாருன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரு உங்க தலைவர்? இவரு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு. இப்ப ரெஸ்ட்ல இருக்காரு. நான் சொன்ன மாதிரி இருக்காரா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? வீட்டுல என்ன லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காரு. இது சார், வீட்டுல எல்லாருமே லுங்கி கட்டிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. தமிழர் பண்பாடு அது. அதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? சரிங்களா? அதுக்குன்னா சிரிக்க கூடாது, புரிஞ்சுங்களா? வீட்டுல என்ன கோட் சூட் போட்டு சஃபாரி போட்டா உட்காந்துருப்பாங்க? வீட்டுல உட்காந்துருந்தா லுங்கி கட்டி தான் உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? சரி, என்னமோ வந்தாராமே, பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ட்ராம்பு கும்பலாம் வச்சு வாசிச்சு அடிச்சு பாட்டே அழப்பி என்ட்ரியா போன பிளான் பண்ணா ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. போலீஸ்காரன் வந்து சட்டையில பிடிச்சி அடிச்சு புடனிலே வச்சு அனுப்பி விட்டான் போலீஸ்காரன். என்ன அது மாதிரி ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பாருங்க, உங்களுக்கு எதுக்குதான் இங்க சிஎம் சார் வந்து ஒரு பெரிய ஒரு வள்ளலுங்க. இன்னுமே உங்களுக்குன்னா வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு காரணம் அமுச்சு விட்டுட்டு இருக்காரு பாருங்க. உங்களுக்கு எந்த விதமான பதவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு முக்கிய கட்சியோட தலைவருங்க, ஒரு 75 வருஷ கட்சி. இன்ன வரைக்கும் வயசாயிடுச்சா? கட்சி தலைவருங்க அவரு. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத சக்தி திமுக. அது கட்சியோட தலைவர் அவரு. அவருக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்காம இருப்பீங்களா? அப்படின்னா அது என்ன பாவம் பார்த்து கொடுக்குற மாதிரி சொல்றீங்க நீங்க? அப்படின்னா கம்யூனிஸ்ட் தலைவர்னா உங்களோட கொஞ்சம் பாரம்பரியம் ஜாஸ்தியா இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய வகையில ப்ரொடெக்ஷன். காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கும் உங்க கட்சிக்கு மேல அவங்க பாரம்பரியம் வச்சிருக்காங்களே. அவங்க எடப்பாடி ஐயாவும் உங்க கட்சிக்கும் ஒரு 10 வருஷம் தானே டிஃபரன்ஸ். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதுக்குள்ள ப்ரொடெக்ஷன் தேவை கிடையாது. அவங்க ரிலாக்ஸ்டா போறாங்க வராங்க, அவங்கள சீன்றதுக்கு ஆள் இல்ல. நம்ம பண்ணி வச்ச சம்பவம் அப்படி, நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. என்ன சம்பவம் பண்ணீங்க? நிறைய பண்ணி வச்சிருக்கோம்ல. எந்த சம்பவத்தையும் சொல்ல மாட்டீங்க. எதுக்கு நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கிறத சொல்லுங்க. சும்மா இன்ன வரைக்கும் பூச்சி காட்டிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவையில்ல. என்ன எதுக்கு? மக்கள் இப்ப போற வழியில நீ எல்லாம் அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா, மக்கள் தான் 4 வார்த்தை நல்லா கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏதோ கோவத்துல இருக்கிறாங்க, 75 வருஷம் ஆட்சி வர பார்த்துட்டாங்க, அப்படியே தள்ளிக்கிட்டே போனாங்களே வண்டிய. அது கூட நீங்க பாட்டு கூட போட்டிருந்தீங்களே, அசையாத. நீங்க நல்லா பாடுவீங்க, ஒரு வாட்டி பாடி கேட்டுங்க. நான் பாட மாட்டேன், தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணுதான். அப்ப எப்படி போலீஸ் ப்ரொடெக்ஷனோடயா போனீங்க? உங்களுக்குன்னா எதுக்கு சார்? நீங்க நடந்து டீ குடிச்சிட்டு வெளில போனீங்க, யாருமே வரதில்ல. உங்களுக்கு பாருங்க, ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார், நீங்கள் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் தயவு செய்து கவர்மெண்ட் காசை நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறதை நிப்பாட்டுங்க. சரி, போகிறதும் போகிறோம் சூன்ட்டு பேருன்ற மாதிரி நம்ம இவர் சீமான் அண்ணன். அது அவர் பாடின வருஷம் தான் சூப்பராக இருக்குது. இல்லை, திமுககாரங்கன்னா விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே எனக்கு புரியுது. அது ஒரு மாதிரி அதை நோக்கி தான் போய், நீங்க திமுக காரங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே எனக்கு புரியுது பிரதர். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது அது. ஏன்னா இப்ப அவர் வந்து இந்த சைடுல வந்து இயர்போன்ல திமுக, இந்த சைடுல அதிமுக. அவர் தான் வந்து அதிபர் வேட்பாளராமே. எந்த சைடு நல்லா கேட்குதோ அந்த சைடு காதை நல்லா திருப்பிக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம். நம்ம அதெல்லாம் போட்டு இழுத்துறதான் முடிவு பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எது இருந்தாலும் அங்கெல்லாம் எதுக்கு? சரி, இப்ப அவர் கூட்டணி சேர்த்துட்டீங்களா? விரைவில். அதுதான் விரைவில்.
சரி அவரு உங்க சின்ன தலைவர் எந்திரிச்சா அவரும் எந்திரிக்கிறாராம், உங்க சின்ன தலைவர் உட்கார்ந்தா அவரும் உட்கார்றாராம். அது என்ன ஒண்ணு என்ன அந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்சவர் தான் அது இல்ல. என்னென்னமோ புத்தகங்கள் படிக்கிறோம் எல்லாம் பண்றோம் எல்லாம் திடீர்னு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்து கண்ணை மூட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி தூரமா வந்து அதை நவுந்து பார்த்தா இப்போ திமுக ஒரு நல்ல கட்சி தான் போல இருக்கு, நம்ம தான் அவசரப்பட்டு அவங்கள திட்டிட்டோம் போல. தாவேக்கா தான்டா கெட்ட கட்சி. இல்ல நீங்க என்ன இன்னொன்னு சொன்னாராமே, நாங்கன்னா வந்து பங்காளிங்க அப்படின்னு உங்க அதிபர். இல்ல அது பங்காளிங்க நாங்க எப்போ வேணா அடிச்சு போக முடிச்சு பக்கத்துக்கிற முன்னாடி அது ஒரு மூமெண்ட்டை போட்டு அப்படியே செட்டப் பண்ணணும்ல, அப்படியே மக்கள் மைண்ட் செட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து. சரி ஏன்னா அன்னைக்கு தாவேக்காவை ஒழிக்கணும் சார். தாவேக்காவை 2031 அடிச்சு இது பண்ணணும். அதுக்கு என்ன சக்திகள் ஒண்ணு சேர்ந்தாலும் பரவாயில்ல. திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் நாத்தக 4 கட்சி ஒண்ணு சேருது. சூப்பருங்க. வேற எந்த கட்சியுமே உங்க கூட இல்லையா? இது போதுமே. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? பாமக மதிமுக எப்படி அங்கிட்டு போயிருந்து அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. இல்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கன்னா தனித்தனி கட்சி கூட்டணி வச்சிருந்தாங்க, இப்ப இவங்கன்னா சேர்ந்து ஒரே கூட்டணியா இருக்க போறாங்க. என்ன மக்கள் மனசு மாறி போச்சுங்க. நம்ம போன இன்டர்வியூல சொன்னோம் பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து வாங்க ஒரே அடியா அடிப்போம் அப்படின்னு. சரியான ஹிட் தெரியுங்களா அது? அது என்ன நீங்க என்ன அடிக்கிறது? ஒவ்வொரு அடி அடிச்சு புடிச்சிருவோம் அப்படியே. டிஃபென்ஸ் தான். ஒரு லேயரை தாண்டி தான் நீங்க கடைசியா திமுக தொட முடியும். இனிமேல ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல நிப்பாரு. தமிழர் கட்சி ஃப்ரண்ட்ல அவர் தான் நிப்பாரு. அவர் தான் ஃப்ரண்ட் பேரியர். பாகுபலி படம் பாத்திருக்கீங்களா நீங்க? பாகுபலி படத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படி இந்த கட்டமைச்சு நிப்பாங்க பாருங்க. கட்டப்பாவா இப்படிமாங்க பாருங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேல நின்று இப்படியும் பாரு. பாகுபலி படத்துல இவர் யாருன்னா கட்டப்பாவா? இல்ல இவரு தான் வந்து பாகுபலி. யாரு பாகுபலி? ஸ்டாலின் அவர்கள் பாகுபலி. ஆமா இவரு கட்டப்பா. நான் உங்க அடிமை அப்படின்னா ஓகே. அவர் வந்து சரி இவர் எடப்பாடி யாரு? எடப்பாடி வந்து இதுல ராஜகுரு. ராஜகுரு யார்? நாசர். இல்ல பாஜக தான் ராஜகுரு. பாஜக தான் ராஜகுரு. ஓகே. எடப்பாடி யாரு? எடப்பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்ல, அந்த வில்லன் ஒருத்தர் இருந்தார்ல காலக்கையரா? இல்ல காலைனா பிடிச்சி அடக்குவாரு, அது வந்து எடப்பாடி யாரு? அவர் கொடுத்துடலாம். சரி அவங்க ஃபிளாப்புக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. அவர் குழந்தையாட்டம் ராஜமாதா தூக்கி வச்சுக்கோ. ராஜமாதா குழந்தைய தூக்கி மேல வச்சுக்கோ. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, சூப்பர், அற்புதமான ஒரு இது ரைட்டுங்களா. இந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கி 2029 படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது 2029 பாகுபலி பார்ட் 1, 2031 பாகுபலி பார்ட் 2. 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், டோட்டல் க்ளோஸ். தாவேக்கான முடிஞ்சிருச்சு. இல்ல பேரு வந்து மட்டும் தயவு செய்து பாகுபலின்னு வைக்காதீங்க, பப்பாலின்னு வேணா வச்சுக்கோங்க. பப்பாளி 1 ஏற்கனவே முடிஞ்சிருச்சு 2026 எலெக்ஷன்ல. பப்பாளி 2 2029 எலெக்ஷன்ல. ஓகேங்களா? ராஜமாதா தூக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவர் தான் வருவாரு நெக்ஸ்ட். பரவாயில்ல, நல்ல ஓகேங்களா இருக்கும். தொடர்ந்து வந்து ஏன்னா 2026 ஏற்கனவே பாகுபலி அவுட், கட்டப்பா தான் குத்திட்டாரு. புரியுதுங்களா? இல்ல இப்ப ஒண்ணு சேர்த்தாச்சு, அது உசுறு போயிருச்சுங்க. போன உசுறு எப்படி வரும்? ஆனாலும் ராஜமாதா காப்பாத்தி வச்சிருக்கிறது யார? சூப்பருங்க. 2029 ராஜமாதாவை காப்பாத்தி வச்சிருக்காங்க. இப்ப கட்டப்பாவும் அவரும் ஒண்ணு சேர போறாரு. அவ்வளவுதான், சேர்ந்துட்டாருன்னா அவ்வளவுதான் போல இருக்கு. சூப்பரா இருக்குதுங்க. தொட முடியாதுங்க, கிட்ட நெருங்க முடியாது யாரும். தாவேக்காலாம் வந்து அல்ல பயந்து ஓடிடும் எங்கேயோ. பாருங்க நீங்க, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இல்ல இந்த மாதிரி இது வந்து நீங்க ஒரு என்ன சிவப்பு புத்தகம்னு ஒரு சேனல் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட். ஆமா ஆமா, ஓகேங்களா, அதுல எடுங்க. இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேச தான் தினசரி அடுத்த நாள் வாழ்க்கைக்கே நகர முடியுது. நினைச்சுங்களேன், கான்ஃபிடன்ஸே இருக்க மாட்டேங்குது. சுத்தி இருக்கிறவங்களா அண்ணே போச்சுதான் அவ்வளவுதானே நம்ம அப்படின்றானுங்க. இந்த மாதிரி நம்மளே ஒரு கதைகளை கிரியேட் பண்ணி அப்படியே பரவாயில்ல நம்ம வந்துடலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் லைஃப் மூவ் ஆயிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர். இவர் வச்சு பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல. அடுத்த முறை வந்து வேற ஒரு படத்தோட வேற ஒரு கதையோட திரும்ப உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சரிங்க, பாருங்க சட்டை
ஆமா. ஒரு வாட்டி உங்களுக்காக சட்டை தேட போன வேண்டியதா தடவை இருக்குங்க. தத்தோ சட்டை இது என்னது இது அது தட்டோ சட்டை இல்லையாங்க, அது புக்கிட்டான் புக்கிட். சட்டை. அது நிறைய பேர் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. எங்க ஊர் சட்டையை போடுங்க அப்படின்னாங்க. ம். இது மெக்சிகோ. ஓஹோ ஓகேங்களா, இது மெக்சிகோ கியூபன் ஸ்டைல். ஓஹோஹோ இது மெக்சிகோ ஸ்டைலு, சாரி கியூபன் கிடையாது, இது மெக்சிகோ ஸ்டைலு. கியூபன் ஸ்டைலில் போட சொல்லியிருந்தாங்க. அடுத்து அது வருது அடுத்த வீடியோக்கு. இல்லைங்க, அதுதான் வந்து என் சைஸுக்கு சட்டையே இல்லைன்ட்டாங்க. மெட்டீரியல் வச்சு இருந்து நம்ம தைச்சுக்குவோம் இங்க. சரிங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இது பண்ணலாம். எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சட்டைனா ரொம்ப பழசாகி போச்சு. சரிங்களா, சரி. எப்படா போடுறது, தினமும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோமே, ஆமா. வரவங்க எல்லாம் வேற லீகல் கொஸ்டினா கேக்குறாங்க ஒவ்வொரு சேனல்ல. ஒரு சேனல் எல்லாம் இதாக இருக்காங்க. இந்த சட்டையெல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். வந்தா ஒருத்தன் கலர் கண்ணாடின்னு வாரத்துக்கு ஒரு வந்து போடா அந்த மாதிரி சட்டையா போட முடியுது. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இல்லைன்னா வெள்ளை சட்டை மட்டும்தான். நல்ல விஷயங்க. அடுத்த வாரம் சட்டை என்னன்றது டிசைட் பண்ணி வைங்க. சரி, நல்ல சட்டையா சூப்பரா வேற ஒரு நாட்டு சட்டையை போட்டு வாங்க. ம், அந்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ.